தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சங்கத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் நா. பெரியசாமியுடைய தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாஸ்கர் மற்றும் மாநில நிர்வாகிகள், அதே மாதிரி அகில இந்திய தலைவர் ஒருவரான ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சி எம். செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மாநில குழு உறுப்பினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் குறித்து விவாதித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த பொழுது, ஐக்கிய முன்னணி காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்த பொழுது மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆண்டுக்கு 100 நாள் வேலை கொடுப்பது என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அந்த திட்டத்தை அப்பொழுது தொடக்கி வைத்த பொழுது அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல என்று அறிவித்தார். இந்த திட்டம் வருவதற்கான அடிப்படையான காரணம், மிக முக்கியமான காரணம் என்பது வேளாண்மை தொழில் என்பது இன்றைக்கு பெரும் அளவிற்கு எந்திரமயமாகி விட்டது. மனித உழைப்பிற்கு மாறாக எந்திரங்களை கொண்டு வேளாண்மை பணிகள் நடைபெறுகின்றன. உழுவதற்கு டிராக்டர் வந்துருச்சுது, நடவு நட எந்திரம் வந்துருச்சுது, அறுவடை செய்ய எந்திரம் வந்துருச்சுது, வைக்கல திரட்டுறதுக்கு எந்திரம் வந்துருச்சுது. எல்லாவற்றிலும் எந்திரம் பூட்டப்பட்டு விட்டது. மனித உழைப்புக்கு வேலை இல்லை. இதன் காரணமாக கிராமப்புற நிலமற்ற கூலி விவசாய தொழிலாளர்கள் வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நெருக்கடிக்கு ஆளானார்கள். இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழிவகுக்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி முடிந்து மோடி தலைமையிலான ஆட்சி வந்த இந்த 12 ஆண்டு காலத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக சீர்குலைப்பதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். ஆண்டுதோறும் ஒதுக்கப்படுகிற நிதி குறைக்கப்பட்டது. பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு, பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதந்தோறும் உரிய ஊதியம் கொடுக்கப்படுவது கிடையாது. பல மாதங்கள் கடந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி வேலை செய்வதற்குரிய ஊதியத்தை பெறுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் நிலவி வந்தது. மொத்தத்தில் மோடி தலைமையிலான ஆட்சிக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மனப்பூர்வமாக அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இது நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு விட்ட காரணத்தினால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு அந்த திட்டத்தையே மாற்றி தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய அந்த பெயரை நீக்கிவிட்டு ராம்ஜின்னு ஒரு வாயில் நுழையாத ஒரு பெயரை அறிவித்து ஜூலை 1ஆம் தேதி முதல் இது நாடு முழுவதும் அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஜூலை 1ஆம் தேதி என்பது இந்த சங்கத்தை பொறுத்தமட்டில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தால் பயன்பெற்ற 26 கோடி தொழிலாளர்களுக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1 கோடி தொழிலாளர்களுக்கு ஒரு துயர நாளாகும், ஒரு துக்க நாளாகும். இதை எதிர்த்து போராட்டங்கள்லாம் தொடர்ந்து தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம், இன்னும் வேறு பல அமைப்புகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் கடந்த ஜனவரி மாதம் சென்ற ஆட்சியில் இந்த புதிய சட்டத்தை திருத்தத்தை நிராகரித்து எதிர்த்து பழைய முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற தவேக ஆட்சி முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றும் அறிவித்திருக்கிறார். கடிதமும் எழுதியிருக்கிறாரு, செயல்படுத்துவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்.
ஒரு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை, முதலமைச்சரை இந்த சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஊதியமாக 345 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆண்டுக்கு 125 நாள் வேலை, ஒரு நாள் தின ஊதியம் 345 என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த வேலை பெறுவதற்கான அடையாள அட்டை, ஜாப் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அட்டையை பெற்ற தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் 81,78,000 பேர் குடும்பங்கள். 81,78,000 குடும்பங்கள் ஜாப் கார்டு பெற்றிருக்கிறாங்க. அவங்க பூரா அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஊதியம் 345 என்று சொன்னால் 282 கோடியே 14,10,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 282 கோடியே 14,10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஊதியமாக ஒதுக்கப்பட வேண்டும். இது 125 நாளைக்கு. இது 125 நாளைக்கு 35 கோடியே 35,267 கோடியே 62,50,000 ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. நல்லா கவனிச்சிங்க. 35,267 கோடியே 62,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி ஓராண்டுக்குரிய நிதி. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற நிதி வெறும் 12,642 கோடி தான். 12,642 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் 120 நாளைக்கு வேலைன்னு சொல்கிறாங்க, 345 சம்பளம் என்று சொல்கிறார்கள். ஆக தேவைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக வேறுபாடாக இருக்கிறது. இது யாரை தொடர்ந்து பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. 125 நாள் வேலை, 345 ரூபாய் ஊதியம் என்று தமிழ்நாட்டு மக்களை, அதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சாதாரண அடித்தட்டு மக்களை மோடி அரசாங்கம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. பகிரங்கமாக ஏமாற்றுகிறது, கபடத்தனமாக நடந்து கொள்கிறது என்று இந்த மாநில குழு குற்றம் சாட்டுவதோடு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தேவையான நிதி இந்த 35,267 கோடியே 62,50,000 நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்குகிற பொழுது மாநில அரசாங்கம் 40% நிதியை மாநில அரசாங்கம் ஒதுக்க வேண்டாம். எங்கேருந்து ஒதுக்குவாங்கன்னு தெரியல. இப்போயே தமிழ்நாடு 13,000 கோடி கடனில் இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 13 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி கடன் இருப்பதாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அப்போ இதற்கான நிதியை எப்படி ஒதுக்குவார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே மொத்தத்தில் இந்த திட்டத்தையே சாதாரண மக்கள், அன்றாட காட்சிகள், நிலமற்றவர்கள், கூலி வேலையை தவிர வேறு வேலை வாய்ப்பு அற்றவர்கள் ஒருவேளை கஞ்சிக்கு வழிவகுத்த இந்த திட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான மோசமான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு சட்டப்பேரவை கூட இருப்பதாக சொல்கிறார்கள். வருகிற 16ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதாகவும் நாளேடுகளில் செய்திகளை பார்த்தோம். அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து முடிவு செய்ய வேண்டாம், சட்டப்பேரவையிலும் இதற்கான தனி தீர்மானத்தை மாநில அரசு நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி உரிய நிதியை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நெடும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை குடிமனை நிலம், குடிமனையில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா நிலம் என்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இந்த குடிமனையில் இருப்பவர்கள்
பல்வேறு வகைப்பட்ட நிலங்களில் குடியிருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஆற்றுக்கரை, குளத்துக்கரை, வாய்க்கால் கரை, நீர்பிடிப்பு பகுதி என்று அடங்கல் இருக்குது. இப்போ அந்த நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் இப்போ கிடையாது. அது மாதிரி மாடு மேய்ச்சல் நிலம் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் அதெல்லாம் இல்லை. வெள்ளக்கார காலத்தில் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட அடங்கல் இது அப்படியே இருக்குது. இதை வகை மாற்றம் செய்து உண்மையில் அது நீர்பிடிப்பு பகுதியாக இருக்குமேயானால், அந்த இடத்தில் வீடுகள் இருக்குமேயானால், அந்த குடியிருப்பவர்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்து விட்டு இதை காலி செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீர்பிடிப்பு பகுதி என்ற அடங்கல் இருக்கிறதே தவிர அந்த இடத்துல நீரும் இல்லை, குளமும் இல்லை, வாய்க்காலும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் அடங்கல் இருப்பதை வைத்துக்கொண்டு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக நீதிமன்றத்திற்கு சென்று காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை வாங்கி அப்பாவி மக்களை வெளியேற்றி கொண்டு இருப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வகை மாற்றம் செய்து அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி குடிமனையே இல்லாதவர்கள், ஒரே குடும்பத்தில் 4 குடும்பம் 5 குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது, அதுவும் டெல்டாவிலாம் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு புதிதாக நிலம் மனைகளை வழங்கி அவர்கள் வீடு கட்டுவதற்கான பணத்தையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குடியிருக்க மனை கொடுக்க வேண்டும், வீடு கட்ட அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் 100 நாள் வேலைக்கு போகிறவங்க இப்போ 120 நாள் வேலை, வெளித்திரை படம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன வெளித்திரை என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வெளித்திரை படம் எடுத்தால் தான் அது அங்கீகரிக்கப்படணும், அங்கீகரிக்கப்படாது. தேவையற்ற வேலை இதெல்லாம். அதையெல்லாம் கைவிட வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். விவசாய தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையின் மூலமாக ஒரு தீர்வை காண்பதற்கு கூடிய முறையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும். ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஓலப்பன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு பல பரிந்துரைகள் செய்யப்பட்டது. அந்த பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு நிலைமைகள் முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக ஒரு கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று இந்த மாநில குழு கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களுக்கென்று நலவாரியம் என்று ஒன்று தனியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டது. விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய பங்களிப்பாக ₹10 செலுத்த வேண்டும். ஒவ்வொரு விவசாய தொழிலாளியும் தனது பங்களிப்பாக ₹10 செலுத்த வேண்டும். ₹100 செலுத்தப்பட்டது. சங்கம் ஏற்றுக்கொண்டு ₹100 செலுத்தப்பட்டு வந்தது. கலைஞர் காலத்தில் நல வாரியம் மிகச் சிறப்பாக செயல்பட்டது. அடுத்து வந்த ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது மாற்றப்பட்டது. இப்பொழுது எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறது. ஆகவே மீண்டும் விவசாய தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய முறையில் கலைஞர் ஆட்சியில் இருந்ததைப் போல 99ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதைப் போல மீண்டும் ஒரு நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த அந்யோன்யா திட்டம்னு 35 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழாக இருப்பவர்களுக்கு 35 கிலோ அரிசி கொடுக்கப்பட்டது. நீதிமன்றமே சொன்னது, அரிசி குடோனில் அடுக்கி வச்சு குளுத்து வீணாக போயிட்டு இருக்கு, அதை ஏழைக்கு எடுத்து கொடு என்று அறிவித்தது. அதன்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தையும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் சீர்குலைக்கக்கூடிய வகையில் அதனுடைய அளவை மிக மிக குறைத்து ஒரு நபருக்கு 7 கிலோ என்கிற முறையில் கொண்டு வந்திருப்பது ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கையாகும். என்ன காரணமோ தெரியல, மோடி அரசாங்கத்திற்கு அம்பானின்னா மகிழ்ச்சியாக இருக்கு, அதானின்னா மகிழ்ச்சியாக இருக்கு. பல்லாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு லண்டனில் போய் இருக்கிறவனுக்கு பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் ஏழைகளை பார்த்தா என்ன காரணத்தினமோ பிடிக்கல. ஏழைகள் என்றால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கசக்கிறது. இந்த 35 கிலோவை மீண்டும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கூட்டத்திலும் வலியுறுத்துகிறோம், அந்த 35 கிலோ திட்டத்தை நிறுத்தக்கூடாது, மீண்டும் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் ஒரு முக்கியமான பகுதி, நெற்களஞ்சியம்
என போற்றப்படுகிற மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, கடலூரில் ஒரு பகுதி. இதுதான் டெல்டா மாவட்டம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். அணையில் தண்ணி இல்லை, அணை திறக்கலை. 6 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய வேண்டிய குறுவை சாகுபடி இந்த ஆண்டு இல்லை என்று ஆகிவிட்டது. மோட்டார் பம்பு செட்டை பயன்படுத்தி ஒரு சிறு பகுதியில் சாகுபடி செய்திருக்கிறார்கள். மும்முனை மின்சாரம் கிடைக்காத காரணத்தினால் அதுவும் கருகி செத்து கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்தது ஒருபோக சம்பா சாகுபடி, அதற்காக ஏதாவது உத்தரவாதம் இருக்குமா என்றால் அதற்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஆகவே டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக உடனடியாக மாநில அரசாங்கம் அறிவித்து போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான இயற்கை பேரிடர் நிதியை ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து பெற வேண்டும். இதை இந்த கூட்டத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்னால் ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் விவசாய தொழிலாளர்கள் பெருந்திரளாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று, போராட்டத்தை நடத்துவதென்று, ஒரு அறப்போராட்டத்தை மேற்கொள்வது ஒன்றிய அரசு மாநில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த போராட்டத்தை இன்றைக்கு முடிவு செய்து அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி விவசாய தொழிலாளர்களும் பங்கு பெற்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும். பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெறும். ஏற்கனவே சொன்னீங்க, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கு. இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கும் மத்திய மாநில அரசு கடிதம் அளிக்குது. ஆனால் அதை இங்கே ஏற்றுட்டாங்க. சட்டமன்றத்தில் எப்படி எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு? அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பழையபடி இருந்தபடி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் என்கிற பெயராலேயே, அதாவது இதற்குரிய முழு நிதியையும் ஒன்றிய அரசாங்கமே தர வேண்டும் என்கிற நிலையை ஒன்றிய அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அமல்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சட்டசபையில் இருக்குது. அதே தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாளேடுகளில் ஊடகங்களில் வந்திருக்கிற செய்தி, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மணல் குவாரி அமைத்து அந்த மணல் குவாரியை குஜராத்தில் இருக்கிற முதலாளிகள் அவங்கள்ட்ட குத்தகை கொடுத்து அவங்க நடத்துகிற மாதிரியே செய்திகள் வந்துருக்குது. எந்த அளவுக்கு உண்மை சரின்னு தெரியல. கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் மணல் தேவை. அந்த மணலை வழங்குகிற பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும். தனியாற்ற கொடுக்காம அரசு பொறுப்பேற்று குறைந்த விலையில், ஏன்னா மணல் ஒரு பக்கம் விலை ஏறுது, சிமெண்ட் ஒரு பக்கம் விலை ஏறுது, கம்பி ஒரு பக்கம் விலை ஏறுது, சாதாரணமான வீடே கட்ட முடியாதுங்கிற மிக மோசமான நிலைமை இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு அரசே மணல் குவாரிகளை அமைத்து தனியார் இடத்துல விடாமல், கான்ட்ராக்ட் விடாமல் அரசு ஏற்று நடத்த வேண்டும். அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா சிமெண்ட்டுன்னு வழங்கினாங்க. ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான அளவுக்கு சிமெண்ட் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் சொல்கிறேன், சிமெண்டை அரசே வழங்க வேண்டும். இனமாக இல்லை, குறைந்த விலையில் சிமெண்டு, மணல் இவைகளை அரசே பொறுப்பேற்று வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகைகள்லாம் தினம் கெட்டு போயிட்டு செய்தி வருது. இதில் போய் நான் என்னத்தை சொல்கிறது? ஆட்சி மாறாங்க, காட்சி மாறாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதே மாதிரி பாலியல் தொல்லை, லாக்அப் பற்றி இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்காரு.
பல நிகழ்வுகள் தினசரி வருது. பாலியல் தீண்டல் செய்திகள் தினசரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொலைகளும் கொள்ளைகளும் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. பூட்டிய வீட்டை திறந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது செய்தியெல்லாம் வருது. இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்துறது மட்டுமல்ல, முற்றிலுமாக இல்லை என்று ஆக்குவதற்குரிய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் வறட்சி பகுதியை அறிவித்து உடனடியாக அதுக்கான நிவாரணம் வழங்க. ஆனால் இவ்வளோ வறட்சியிலையும் கூட பெரும்பாலான இடங்களில் நெல் விளைவிச்சு இப்போ பல்வேறு இடங்களில் நெல் அதிக அளவில் கொள்முதல் செய்து கொள்முதல் இருக்குது. ஆனால் அதை வந்து முறையாக பாதுகாக்க முடியாமல் அவையெல்லாம் வீணாகி அங்கே நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம், பல இடங்களில் தீப்பிடிச்சிருக்கு, மழையில் நடந்துருக்கு. இப்படி விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அந்த விவசாயிகளை பாதிக்கப்படும்படியான செயல்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு. குறைவான பகுதிகளில், அதாவது பம்பு செட்டு மூலியமாக தண்ணீர் பெறக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களில் சாகுபடி செய்து, கோடைக்கால பயிர் சாகுபடி செய்து அறுவடைக்கு வந்திருக்கிறது. அறுவடையாகி வரக்கூடிய அனைத்து நெல்மணிகளையும் அரசு முறையாக கொள்முதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குடோனு, பெரிய குடோனு, ஏராளமான நெல் மூட்டைகளை அடுக்கலாம் என்ற இருந்த நிலையில் பழைய சாக்குகளை அங்கே அடுக்கி வச்சு நெல்லை அங்கே அடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு சொல்லி விவசாயிகள்லாம் போராட்டமே நடத்திருக்கிறாங்க. அதிகாரிகள் வந்து சீக்கிரமாக அப்புறப்படுத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி நெல்மணிகள் வீணாக போகாமல் பாதுகாப்பதற்குள்ள நடவடிக்கையும், இந்த கோடைகால சாகுபடி உற்பத்தியான நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்வதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவிரி பிரச்சனையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து புதுசாக வந்து ஒரு நடுவர் மன்றம் தேவையில்லை, ஏற்கனவே போட்டு உத்தரவு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து உங்களோட கருத்து ஏதாவது? அது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக எங்கள் மாநிலத்தில் இருக்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. மாநில அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி எல்லோருடைய கருத்தையும் அறிந்து ஒரு ஒருமனதான முடிவுக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா காவிரி பிரச்சனை என்பது கடந்த காலத்தில் ஒரு நீண்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி ஆர்ப்பாட்டம், மறியல், சாலை மறியல், ரயில் மறியல், தஞ்சையிலிருந்து வேதாரண்யம் வரை 112 கிலோமீட்டர் தூரம் மனிதச்சங்கிலி போராட்டம், இவையெல்லாம் நடத்திய பிறகுதான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. விபி சிங் ஆட்சி காலத்தில் அந்த நடுவர் மன்றம் டெல்டா மாவட்டம், காரைக்கால் பகுதி, கேரளா இங்கெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அவங்க ஒரு இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் முழு தீர்ப்பை வழங்கினாங்க. அதன் மீது உச்சநீதிமன்றம் மறுபடியும் தண்ணீரை குறைத்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர கடமைப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த ஆட்சி நடைபெறுவது என்பது முக்கியமல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீரை தர வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, மேகதாட்டுவில் அணை கட்டுவோம் என்று பிடிவாதமாக திரும்ப திரும்ப கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து அறிவித்து கொண்டு இருப்பதும், அதை ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையாகும். கர்நாடகா தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நல் உறவை, சகோதர உறவை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையாகும். ஒன்றிய அரசு என்ன கருதுது அப்படின்னா, இந்த மோதல் அதிகமாகட்டும் அப்படின்னு கருதுது. கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோதல் அதிகரிக்க வேண்டும் என்கிற முறையில் மௌனம் சாதிப்பது நல்லதல்ல. மேகதாட்டுவில் எக்காரணத்தை கொண்டும் அணை கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது. யாரும் அணையெல்லாம் கட்ட முடியாது. ஆனாலும் அவங்க கட்டுவேன் அப்படிங்கிறாங்க, அளந்துட்டோங்கிறாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் மாநில அரசு தமிழ்நாட்டில் ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நடுவர் மன்றம் வேணுங்கிறாங்க, நடுவர் மன்றம் வேண்டாங்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று அப்புறம் இன்னொரு இடத்துல அணை கட்டலாங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடாது. ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கு என்னுடைய பொறுப்பு மாநில அரசாங்கத்தின் பொறுப்பு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கான முறைகள்லாம் இருக்குது. சட்டமன்றத்தில் இடம்பெற்ற கட்சிகள் அப்படின்னு கூட்டலாம், அல்லது சட்டமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்கிற முறையில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சரே நேரடியாக தலைமைச் செயலகத்தில் கூட்டி அரசின் கருத்தையும் சொல்லி மற்றவர்கள் கருத்தையும் கேட்டு ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவெடுத்து ஒன்றிய அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்குரிய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.